ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நைட்டு மட்டும் ஒன்றுங்க, இது நைட்டு மட்டும் ஒன்றுங்க, அது காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று மாதிரி இது நைட்டு மட்டும். போன வருஷம் இங்கே HM கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு 30 டெஸ்க்கு பெஞ்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. உடனே வந்து பார்க்குறேன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் மறக்காம இந்த வருஷம் HMக்கு வந்து செல்வம் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கின்ற முன்னோடியிலே ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்று இது வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நம்முடைய முகாமை துவக்கி வைத்து ஆளுநர் பெஞ்சை அவர்களை ட்ரஸ்டினுடைய பவுண்டருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. போன வருஷம் இங்கே HM கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு ஒரு 30 டெஸ்க்கு பெஞ்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. உடனே வந்து பார்க்குறேன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் மறக்காம இந்த வருஷம் HMக்கு வந்து 2ஆம் துணை ஆளுநர் அரிமா P. பொன்னுச்சாமி அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். எங்களுடைய முன்னாள் ஆளுநர் பெருந்தகை அரிமா T. இளங்கோவன், TA. பூபதி, AP. சுப்பிரமணியம் ஆகியோரையும் வருக என வரவேற்கின்றோம். பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்கு பையர் வந்திருக்காங்க, வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா எல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அண்ணன் வந்திருக்காங்க. அந்த டைம் ஒதுக்கி வந்திருக்கேன். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபடி எங்களுடைய சக்கத்தை சார்ந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மருந்து, மாத்திரைகள், ஆலோசனைகள் தேவைப்பட்ட அடுத்த சிகிச்சைக்கு கூட இங்க தயாரிக்காங்க. எங்களோட தொடர்ந்து ஒரு 13 வருஷம் மாத்திரை எல்லாம் கொண்டு கம்ப்ளீட்டிங் வச்சிருக்காங்க. நம்ம பகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பெரிய ஒரு கேம்ப்க்கு ABC ஓவர்சீஸ் குமரேஷ் கண்ணன் மற்றும் வரவேற்று இது வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன். நம்முடைய முகாமை துவக்கி வைத்து ஆளுநர் பெஞ்சை அவர்களை செல்வம் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கின்ற முன்னோடியிலே ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து துறை சார்ந்தவர்களையும் அரவணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு ஆளுநர் திட்டமான நமது ஆரோக்கியத்தின் கீழ் இந்த முகாமை சிறப்பாக நடத்தியதற்கு ட்ரஸ்டினுடைய பவுண்டருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
இந்த இலவச மருத்துவ முகாமை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அரிமா சங்கம் மற்றும் செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நான் சொல்ல வேண்டியது நம்ம வேலு அது ஒரு குழந்தையாட்டம் எல்லா இடத்துலையும் கலந்துக்கிட்டு எம்எச்ஏ ஸ்கூலில் கூட அவங்க நடத்துவாங்க. ஆனால் நீங்களாம் வந்துடணும்னு சொல்லி ஒரு அன்பு தொல்லை கொடுத்து எல்லாரையும் வர வச்சு எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பலத்தை ஒரு கடவுளை எழுப்பி அவரை வாழ்த்தி அனைவரும் இதில் சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை திரும்ப முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மையால் இங்கே வருகின்ற மருத்துவர்கள் முதலில் மருத்துவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாரும் அவர் பணியை விட்டுவிட்டு எங்கள் வார்த்தைக்கு இணங்க எங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கே வருகிறார்கள். இங்கு வருகின்ற அனைத்து மருத்துவர்களும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவர், பல் மருத்துவர், தோல் மருத்துவர், நெஃப்ராலஜிஸ்ட்டு, யூராலஜிஸ்ட்டு, பெண்கள் நல மருத்துவர் என்று ஒவ்வொரு மருத்துவரும் ஒரே ரூஃபில் கொண்டு வருவது பெரிய விஷயம். இது நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் எங்கள் செல்வ அறக்கட்டளையுடைய இது 304வது மருத்துவ முகாம் 12 ஆண்டுகள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பகிர்ந்து கொள்வதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்மையால் அனைவரும் இந்த மருத்துவ முகாமில் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தங்கமணி அவர்கள். மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்துள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் அவையின் பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் டாக்டர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் 4.5 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். பள்ளி மருத்துவ முகாம் 2 முறை நடந்திருக்கிறது. 3வது முறை நான் நடக்கிறது. இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து இப்பள்ளியிலேயே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் பள்ளிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குமாறு இந்த அக்ரஹாரம் பகுதியில் உள்ள அனைத்து பெருந்தகைகளையும் அன்போடு கேட்டுக்கொண்டு முகாம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கீகரிக்கின்ற வகையில் நீங்கள் திருமதி அல்ல திரு என்று சொல்கின்ற வகையிலே தான் இதை போட்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு திறமையானவர். அப்போ பெண்கள் திறமையானவர்கள் அல்லவா என்று நீங்கள் கேட்காதீர்கள். பெண்களும் திறமையானவர்கள், கொஞ்சம் ஆண்கள் சிலதா இருந்தாலும் ஆண்கள் கொஞ்சம் அதிகமானவர். அதே போல் எங்களுடைய குடும்ப நண்பர், என்னுடைய பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அமைச்சர் பெருமாள் முத்துசாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே வந்து விடுவார். இந்த பள்ளியை பொறுத்தவரையில் தொடர்ந்து 13 ஆண்டுகளாக இந்த மருத்துவ இலவச முகாமை ஒரு அரசு பள்ளி என்பது எவ்வளவு நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு தமிழகத்தில் இந்த பள்ளி ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் ஒரு காலத்திலே அரசாங்க பள்ளிக்கூடம் என்று சொன்னால் வேறு இடங்களிலே இடம் கிடைக்காதவர்கள் அரசு பள்ளியை சார்ந்து போவார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பள்ளிகளுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதோடு மட்டுமல்ல, அரசு பள்ளிகளிலேயும் தனியார் பள்ளிகளை விட அதிக அளவிலே மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் செம்மைப்படுத்துகின்ற நிலையில் இன்றைக்கு அரசு பள்ளிகள் இருக்கின்றது என்பதை பார்க்கும் போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது. எந்த நோக்கத்தோடு குழந்தைகள் பள்ளியிலே படிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே பள்ளிக்கூடங்களை தமிழகம் முழுவதும் அமைத்து குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி மதிய உணவு கொடுத்து காமராஜர் அதை செய்தாரோ அது இந்த கனவு என்பது
நினைவாகின்ற நிலையிலே கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் மாணவர்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நல்லபடியாக படி. ஆகவே நான் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் இந்த மருத்துவ முகாமிலே பங்கேற்றுக் கொள்ள வந்திருக்கின்ற மருத்துவர்களை பார்க்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. மருத்துவர்களுடைய கடமை என்பது இந்த காலத்திலே அதிகரித்து விட்டது. அந்த காலத்திலே பணக்காரர்கள் தான் மருத்துவர்களை நாடி மருத்துவம் பெற முடியும் என்ற நிலைமை இருந்தது. எனக்கே தெரியும், குழந்தையாக இருந்த நேரத்தில், குழந்தை என்று சொன்னால் ஒரு 10 வயசு தடிமாறு, அந்த நிலையில் நான் இருக்கும் போது பல இடங்களை பார்த்திருக்கின்றேன். டாக்டர் என்றால் அடையாளம் என்னவென்று சொன்னால் குதிரை வண்டி இருக்கும். ஒரு 4-5 கலரிலே விதவிதமான கிராமங்களை வைத்திருப்பார்கள். கொய்யா என்று சொல்வார்கள். அதுதான் மெயினான மருந்தாக இருக்கும். யாராவது போய் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடனே அந்த குதிரை வண்டியில் ஏறி டாக்டர் வருவார்கள். வரும்போது அவர் பெட்டியை தூக்குவதற்கு 2 பேர் போவார்கள், வருவார்கள், போவார்கள். ஏனென்றால் அப்போது மருத்துவம் பார்த்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது, வசதி என்பது ஒரு சில பணக்காரர்களுக்கு மட்டும் அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு டாக்டர் என்பவர் ஒரு நாளைக்கு 10 நோயாளிகளை பார்த்தால் மிக அதிகம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மருத்துவர்களுக்கு வேலை பளு என்பது மிக அதிகம். நீங்கள் அந்த காலத்திலே மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதை சொன்னாலும் மக்கள் கேட்டுக்கொண்டு போவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் மருத்துவர் ஒன்றை சொன்னால் அவரோடு விவாதம் நடத்தக்கூடிய அளவிற்கு மருத்துவத்தை பற்றி இன்றைக்கு மக்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் இன்றைய மருத்துவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் காலம் நேரம் பார்ப்பதில்லை. எத்தனை நோயாளிகள் வந்தாலும் அவர்களை பார்த்து அனுப்புகின்ற அந்த பொறுமையும் இந்த டாக்டர் பெருமக்களுக்கு இருக்கின்றது. அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்துவிட்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அதியூர் செல்வராஜ் அவர்களும் அவரோடு வந்தார். சொல்லுவோம். ஏன் என்று கேட்பார்கள். இப்போதுதான் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்து நீ வந்து விட்டாய். அதுபோல் இப்பொழுதுதான் மருத்துவர்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். முத்துசாமி அவர்கள் வந்து விட்டார். ஏனென்றால் மருத்துவர்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய உறவு பல ஆண்டுகளாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே மருத்துவர்கள் தமிழகம் முழுவதும் ஸ்ட்ரைக் செய்த போது அமைச்சர் என்று கூட பாராமல் தனி ஒரு ஆளாக சென்று ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று அங்கே இருக்கின்ற மருத்துவர்களை சந்தித்து அவர்களுக்கு சமாதானம் செய்து அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த ஸ்ட்ரைக்கை வெற்றிகரமாக வாபஸ் பெற செய்து மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துக் கொண்ட ஒரு மனிதர் என்றால் அது நம்முடைய முத்துசாமி அவர்கள் தான். அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த நேரத்தில் நான் இன்னொன்றையும் மருத்துவர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நாடே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். சமீபத்திலே கல்கத்தாவிலே நடந்த ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவத்தின் மூலமாக அங்கே ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை எதிர்த்து இன்றைக்கு நாடே எழுந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அப்போது மக்கள் உங்கள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், எவ்வளவு மரியாதை வைத்திருக்கின்றார்கள், உங்களுடைய சேவையை அவர்கள் எப்படி புரிந்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இப்போது இருக்கின்ற மருத்துவர்கள் மேலே மேலே நாம் செல்ல வேண்டும். வியாதிகளுக்கு புதிதாக மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும். புதிய புதிய அறுவை சிகிச்சைகளை செய்ய வேண்டும். முன்பெல்லாம் மார்பிலே ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் செய்து கொண்ட காலத்தில் ஒரு 30 வருடத்திற்கு முன்பு இதயத்தையே 2ஆக பிளக்க வேண்டும்.
உனக்கு இதயம் இருந்ததா என்று சில பேர் கேட்க வேண்டும். அதுதான் எனக்கும் சந்தேகம். இருந்தாலும் இதயத்தை பிரித்துதான் இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரியை செய்வார். இப்போதெல்லாம் ஒரு சிறு ஓட்டையை போட்டு அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரியை செய்யக்கூடிய திறமையை இன்றைக்கு மருத்துவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு அதையெல்லாம் கண்டுபிடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வசதியானவர்கள் லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் செல்கின்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இந்தியாவிலே எல்லாரும் செய்ய முடியும் என்பதோடு மட்டுமல்ல, வெளிநாடுகளே இருக்கின்றவர்கள் இன்றைக்கு இந்தியாவை நோக்கி வருகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய மருத்துவர்களுடைய திறமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே சிறந்த மருத்துவர்களாக இருப்பது நம்முடைய மருத்துவர்கள் என்று பெருமையோடு நாம் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல்தான் இந்த நர்சஸ் இருக்கின்றார்களே, அவர்களை போன்ற ஒரு சிறந்த நர்சஸ்கள் உலகத்திலேயே கிடையாது. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது. நர்சிங் படித்தவர்கள் எல்லாம் வேலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பிராக்கெட்டிலே குறிப்பாக இந்திய நர்சுகள் வரவேற்கப்படுகின்றார்கள் என்பதை போடும்போது நம்முடைய நர்சுகள் எவ்வளவு ஒரு தாய்மை உணர்வோடு ஒரு சகோதர உணர்வோடு அவர்கள் நோயாளிகளை பார்த்துக் கொண்டார்கள். அதனால் நமக்கு வெளிநாடுகளிலே எவ்வளவு பெரிய மரியாதை என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு மருத்துவர்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட இயந்திரமாக தனிப்பட்ட மனிதராக இருந்து இன்றைக்கு அவ்வளவு சேவை செய்கின்றார்கள். அன்றைக்கு டாக்டர் என்று சொன்னால் டாக்டர் ஒரே டாக்டர் தான். தலையிலே இருந்து பாதம் வரைக்கும் எல்லா உறுப்புகளையும் பார்ப்பார். பிறகு ஏதோ ஒரு கலரில் மருந்தை கொடுத்து விட்டு 3 நாள் சாப்பிடு, வாய் கசந்தால் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கோ, இல்லாட்டி தேவை போட்டுக்கோ என்று சொல்வார். ஆனால் இப்போது கிடையாது. தலையிலே இருந்து பாதம் வரை, முடியிலே இருந்து பாதம் வரை ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு மருத்துவர் தனித்துவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். சாதாரணமாக அல்ல, 6 வருடம் 7 வருடம் 8 வருடம் கடுமையாக படித்து மிகப்பெரிய அளவிலே பொருட்களை செலவழித்து அப்படித்தான் டாக்டர்களாக இப்போது வருகின்றார். முன்பெல்லாம் MBBS படித்தால் போதும் என்ற நிலைமை மாறி இப்போது எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், முடிந்தால் அதற்கு மேலே என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு மருத்துவர்களுக்கு வந்திருக்கின்றது. அதை ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்திய மருத்துவர்கள், குறிப்பாக நம் தமிழகத்தை சார்ந்த மருத்துவர்கள் செய்கின்றார்கள் என்பது நாம் பெருமை கொள்ளத்தக்க விஷயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வந்தாலும் கூட இன்றைக்கு அவர்கள் பணத்தாசை பிடித்தவர்களாக இல்லாமல் மக்கள் அதிகமாக வர வேண்டும், அதிகமாக நாம் அவருடைய நோய்களை குணப்படுத்தி ஊரிலேயே கார்டியாலஜி என்று சொன்னார் சிறந்த கார்டியாலஜிஸ்ட் நாடாக வர வேண்டும், அதே போல் ஒவ்வொருவரும் நாடாக வர வேண்டும் என்ற அந்த துடிப்போடு இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவர்களும் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து நிறைய நோயாளிகள் இங்கே வருகின்றார். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து இங்கே நிறைய பேர் வருகின்றார்கள். இன்னும் அமெரிக்காவில் இருக்கின்ற பல பேர் கூட அங்கே ஒரு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 10 லட்சம் ரூபாய் ஆகும். அதே மருத்துவத்தை இந்தியாவில் செய்தால் 7 லட்சம் ரூபாய் தான் ஆகும். அதை விட சிறந்த அந்த பேடி காப்பது, ஒரு அறுவை சிகிச்சை முடிந்து அந்த நோயாளிக்கு பார்ப்பதுதான் மிகப்பெரிய குணமாகின்ற வரைக்கும் மருத்துவர்கள் அவ்வளவு சிறப்பாக விஷயங்கள் தெரிந்தாலும் அவர்கள் விளக்கிட மாட்டார்கள். ஆக நம்முடைய டாக்டர்களுக்கு மருத்துவத்தை தாண்டி அந்த மனித உள்ளம் என்பது உள்ளம் பெரிய உள்ளமாக நம்முடைய டாக்டர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய நோயாளிகளை மிக நன்றாக பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே நான் மருத்துவர்களை கண்டிப்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய ஈரோடை பொறுத்தவரையில் இங்கே செய்ய முடியாத மருத்துவம் என்பதை எதுவும் கிடையாது.
முன்பு நீங்கள் கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும் அல்லது சென்னைக்கு செல்ல வேண்டும். ஆனால் எல்லா விஷயங்களும், எல்லா விதமான நோய்களுக்கும், எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளுக்கும் செய்யக்கூடிய நோயாளிகளுக்கு பணி செய்யக்கூடிய டாக்டர்கள், மருத்துவர்கள் ஈரோட்டிலேயே இருக்கின்றார்கள் என்பது நமக்கு பெருமை. அவ்வளவு அதிக அளவிலே இங்கே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை இன்றைக்கு மன்னிக்க வேண்டும், நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் முத்துசாமி அவர்களை போன்ற ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற வெறிபிடித்து மக்களுக்காக பணியாற்றுகின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே எந்த ஒரு கிராமத்திற்கு நீங்கள் போனாலும், ஒரு 500 பேர் இருக்கின்ற கிராமத்திற்கு சென்றாலும் கூட அந்த 500 பேரில் ஒரு 10 பேராவது வெளிநாடுகளிலே போயிருப்பார். ஆக படித்தவர்கள், அந்த படிப்பு தன்மை அதிகமாக மிக்கவர்கள் என்று சொல்வது நம்முடைய மாவட்டத்தில் மிக அதிகம் என்பது நமக்கு பெருமை தரும். இன்றைக்கு முத்துசாமி அவர்கள் வருவதற்கு லேட்டாகும் என்று நினைத்து பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்து ஆனால் வந்துவிட்டார். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை கொஞ்சம் சுருக்கி கொண்டு சொல்கின்றேன். இந்த ஈரோட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்தவர் முத்துசாமி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவருக்கு கிடையாது. ஆனால் எண்ணி பாருங்கள், ஒரு நேரத்தில் இந்த தமிழகத்தின் ஈரோட்டினுடைய அமைச்சராக ஆகி இன்றைக்கு அவர் செய்யாத காரியம் இது. அதுவும் குறைந்த சின்ன வயதிலே மந்திரிகளாக இருப்பவர்களுக்கு அந்தந்த ஊரிலே இருக்கின்ற முதலமைச்சர்கள் கொஞ்சம் செல்லம் அதிகம் தருவார். ஆனால் அத்தனை பேரும் என்ன செய்வார்கள் என்றால் அந்த செல்லத்தை ஆய்வு செய்து விரைவாக முடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்து இன்றைக்கு அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு அரசியல் ரீதியாக நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை. பல பேர் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள், அதை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை முழுமை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தளபதி முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இங்கே மற்ற கல்லூரியை பற்றி சொன்னார்கள், இன்ஜினியரிங் கல்லூரி பற்றி சொன்னார்கள். அதுவெல்லாம் நம்முடைய மாவட்டத்திலே அதே போல ஒரு அடையாளமாக சொல்லுவதற்கு ஒரு கல்லூரி எல்லாம் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருந்த பல பெரியவர்கள் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். எனவே அந்த ஆலோசனை எல்லாம் வைத்துத்தான் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியை நாம் துவக்கணும். அந்த கல்லூரியை துவக்குகிற பொழுது அதற்கு பல தடைகள் இருந்தது. அது இந்த டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் அதுக்கு ஆரம்பிக்கணுமா, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் அவர்கள் அதற்கு ஒப்புதலை தந்தார்கள். ஆனால் ஒப்புதலை தந்த பின்னாலே தொழிலாளிகள் 72,000 பேர் இருந்தார்கள். அதிலே ஒரு 50-60,000 பேர் அதிலே பங்கு பெற்றால்தான் அதை செய்ய முடியும். ஆனால் அவர்கள் இதிலே பங்கு பெறுவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு பார்த்தேன், அன்றைக்கு அவர்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் ஒரு 10 ரூபா கட்டணும், மாசம் 60 மாசத்துக்கு 600 ரூபாய் கட்டணும். இதுதான் நாங்கள் வைக்க வேண்டுவோம். அதை முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த செய்திகள்லாம் பத்திரிகையிலே வருகிறது. அதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதை பார்க்கிறார். உடனே தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து கேட்கிறார், என்ன இந்த மாதிரி இருக்க பிரச்சனை, எதனால இதெல்லாம் நடந்துகிட்டு கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி காலேஜ் ஆரம்பிக்கட்டும், எங்களுக்கு தடை இல்லை, ஆனா எங்களிடத்திலே பணம் கேட்கக்கூடாது என்று தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடனே கலைஞர் சொல்லியிருக்கிறார், எப்ப அந்த காலேஜ் கொடுக்கறதே பெரிய விஷயம், நீங்க பணம் கட்டலைன்னா உங்க பசங்களுக்கு அதில் எப்படி கோட்டா கிடைக்கும், உங்களுக்கு பங்கீடு இல்லாமல் போய்விடும், உடனே போய் பணத்தை கட்டுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். அதனால வந்தாங்க, எல்லா தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் முதல் கொண்டு எல்லாம் பணத்தை கட்டினார்கள். அதற்கு பின்னாலே தான் இந்த கல்லூரி இவ்வளவு பெரிய கல்லூரியாக நமக்கு வந்திருக்கிறது. அதே போல மருத்துவக் கல்லூரி, இங்க இருக்கிற டாக்டர்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்காது. மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளவு அவசியமானது என்பது மிக மிக அவசியமானது. சாதாரண மக்கள் அங்கேதான் அவர்கள் போகிறார்கள்.
எனவே அங்கே ஒரு 350 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு 550 படுக்கையோடு மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. அது சிறப்பாக நடந்தது என்று சொல்ல முடியாது. அந்த இடத்தை எடுத்து அதில் ஒரு கல்லூரி அமைப்பதற்கு அன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த கல்லூரி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. அந்த கொரோனா நேரத்திலே அங்கே பெருந்துறை மருத்துவக் கல்லூரி தான் முழுமையாக நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு இடமாக அமைந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த இடத்துக்கு போனாலே கொஞ்சம் நோய் தானாகவே குணமாகும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல அந்த மருத்துவக் கல்லூரியை நாம் போக்குவதற்கான வாய்ப்பு இருந்தது. மருத்துவர்கள் பல பேர் அதில் எங்களுக்கு உறுதுணையாக ஆலோசனை சொல்லி அதில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களோடு நாங்கள் பல முறை பேசியிருக்கிறோம். இப்பொழுது கூட சொன்னார்கள், நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் வர வேண்டும், சிறப்பு மருத்துவர்கள் நிறைய வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் கூடுதலாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் இந்த துறையை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது பார்த்தால் எம்பிபிஎஸ் படித்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். உயர்கல்வி செய்தவர்கள் மிக குறைவாக இருந்தார்கள். அது அனஸ்தெசிஸ்ட் இருக்க மாட்டாங்க. அனஸ்தீசியாவே அதற்கு யாருக்காச்சும் 2 மாதம் 15 நாள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஆப்ரேஷன் தேட்டரில் போய் நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. அதற்காக தனியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து அந்த துறையிலே அதிகமானவர்களை படிக்க வைப்பதற்கு ஏற்பாட்டை செய்தோம். இதெல்லாம் அந்த நேரத்தில் செய்தது. அதே போல மெடிசன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது, மருந்து வாங்குவது என்பது ஒரு திட்டமாகவே இல்லை. அங்கே ஒரு 3 அதிகாரிகள் சேர்ந்து விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 300 இடத்துல அந்த மருந்து வாங்கப்படும். வாங்குறாங்களா இல்லையா, அது தரமான மருந்தா, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. மிக தரம் குறைந்த மருந்துகள்லாம் வந்து கொண்டிருந்தது. நான் முதலிலே சிவகிரிக்கு போயிருக்கேன். அந்த சிவகிரி பிரைமரி ஹெல்த் அப்கிரேடட் பிரைமரி ஹெல்த் சென்டர் அங்கே போகிற பொழுது வெளியில பார்த்தா, நான் ஒரு 11 மணி 12 மணிக்கு வருகிறேன். உள்ள போயிட்டு வெளியில பார்த்தா அவ்வளவு மருந்துகள் இறைச்சிகள். அப்போலாம் இந்த ஸ்ட்ரிப்ல போட்டு கொடுக்க மாட்டாங்க, கையில தான் அள்ளி கொடுப்பாங்க. ஒரு டப்பால இருக்கும், அள்ளி கையில் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை அவர்கள் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் கொண்டு அங்கே இறைத்து விட்டு போய்விட்டாங்க. எல்லாம் கிடைக்குது, அந்த காம்பவுண்டுக்குள்ள கிடைக்குது. இதை பார்த்ததுனாலே தான் சரி இது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தனியாக அதற்காக ஒரு கார்பரேஷனை அமைச்சோம். அந்த கார்பரேஷனுடைய வேலை, அவங்க இந்த மருந்தை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, அந்த மருந்து எங்கெங்கே இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னால் தருமபுரியிலே ஒரு மருந்து தேவைப்படும், ஆனால் அது சேலத்திலே அதிகமாக இருக்கும், தருமபுரியில் இருக்காது. ஏன்னா அந்த நோய் தருமபுரியில் இருக்கும், சேலத்தில் அது தேவை இருக்காது. அந்த இடத்துக்கு அதை கொண்டு போவதற்கான ஏற்பாடே இல்லை. சேலத்தில் அது வீணா போகிறது, தருமபுரியில் பற்றாக்குறையால் திண்டாடுகிறார். இதையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று அதற்காக ஒரு தனி அமைப்பை ஏற்படுத்தி அந்த கார்பரேஷன் மிக அருமையாக செய்தார். அதற்கு ராஜீவ்காந்தி பெயரிலே ஒரு அவார்டே கொடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டில் 13 ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்து எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவியாக இருங்கள் என்று சொல்லி இங்கே அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களை அங்கே அவர்கள் டைரக்டராக போட்டுக்கொண்டு அவர்கள் அங்கே துவக்குவதற்கு ஏற்பாட்டை செய்தார்கள். அதே போல WHO வந்து பார்த்துவிட்டு இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் பேக்வர்ட் கண்ட்ரிஸுக்கு அத்தனைக்கும் அவர்கள் சர்க்குலேட் பண்ணாங்க. இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அதை செய்வதற்கு நாங்கள் முடிவெடுப்பதற்கு மொத்தமா இங்க டாக்டர்கள் இருக்கிறதுனால சொல்றேன், மொத்தமா 1200 மருந்துகள் ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. இந்த எல்லா மருந்துக்கும் டெண்டர் கொடுக்குறாங்க. அது வாங்குற மருந்து எவ்வளவு வரும் என்னன்னு தெரியாது. 1200 மருந்து. இது எனக்கு ஒரு அப்நார்மலா தெரியுது. உடனே நாங்க என்ன பண்ணோம், பிரைமரி ஹெல்த் சென்டர்ல 2 டாக்டர் கூப்பிட்டோம், தாலுகா ஹாஸ்பிட்டல் 2 பேருக்கு கூப்பிட்டோம், மெட்ரோபாலிஸ் ஹாஸ்பிட்டல் 2 பேருக்கு கூப்பிட்டோம், டீச்சிங் ஹாஸ்பிட்டல் 2 பேருக்கு கூப்பிட்டோம். அவங்கள வச்சுக்கிட்டு இந்த லிஸ்ட்டை கொடுத்தோம். இந்த 1200 மெடிசன் இருக்கிறது, இந்த 1200 மெடிசன்ல உங்களுக்கு உண்மையாக தினந்தோறும் தேவைப்படுகிற மருந்துகளை எங்களுக்கு டிக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். அவங்க ஒரு வாரம் டைம் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி டிக் பண்ணி கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? 250 மெடிசன் மட்டும்தான். 1200ல 250 மெடிசன் மட்டும்தான் அவர்களுக்கு தேவையாக இருந்தது.
அதற்கு பின்னாலே அதை மட்டும் வாங்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். தரமாக இருக்க வேண்டும் என்று வாங்கினோம். அது மட்டுமல்ல, கூடுதலாக ஏதாவது மருந்து தேவை, ரேராக தான் தேவைப்படும், 6 மாதத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தேவைப்படும். அதற்காக ஒரு பணத்தை ஒதுக்கி அந்த மருத்துவமனையிலே கொடுத்து வைத்து, இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், சின்ன சின்ன விஷயத்தை கூட நாம் தலையிட்டு அதை செய்ய வேண்டும் என்று கருதினால்தான் அது நடக்கும். அது அரசாங்க அதிகாரிகள் இருக்கிறார்கள், பார்த்துக் கொள்வார் என்று சொன்னால் பல பிரச்சனைகள் வரும், பல சுமை. எனவே நாம் அதில் தலையிட்டு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் அன்றைக்கு நாம் செய்தோம். மருத்துவர்கள், செவிலியர்களை பற்றி ஈவேகேஸ் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னாங்க. அப்போ ஒரு டைம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் அப்ப என்ன பண்ணாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செவிலியர்கள் அப்போ ட்ரெயின்டு ஸ்டாஃப் போடுவாங்க. அந்த ட்ரெயின்டு ஸ்டாஃப் போடுகிறத தடுத்தாங்க. தடுத்துட்டு குவாலிஃபைடு ஸ்டாஃப் போடுங்கன்னு சொல்லி சர்க்குலர் அடிச்சுட்டு அவங்க எல்லாம் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த கோப்பு வருகிற பொழுது நான் உடனே அதிகாரிகளை அழைத்து கேட்டேன், மொத்தமாக எவ்வளவு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எவ்வளவு அவங்க பெட் வச்சிருக்காங்க, ஒரு பெட்டுக்கு எத்தனை நர்ஸ் தேவை, மொத்த நர்ஸை நம்ம எவ்வளவு படிக்க வைக்கிறோம். அப்போ இவங்க நல்லா அனுப்பிச்சுட்டுதுன்னா அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் கிடைப்பாங்க. இதை கேட்கிற பொழுது 50% கூட நம்ம அவங்களுக்கு உண்டானதை செய்து கொடுக்கிறோம். அதனால் தனியாக அப்பொழுது நர்சிங் கல்லூரியை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையை அன்றைக்கு எடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கு அண்ணன் நிலவு அவர்கள் சொன்னதை போல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களே தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் போகிறாங்க. எனவே இதையெல்லாம் நம்ம யோசனை நம்ம கேட்கலனாக்க போவாங்க. நீங்க ரோட்ல நடந்து போகிற பொழுது கூட ஒருத்தர் யோசிச்சு போவாங்க, மந்திரி போயிட்டு இருக்கானுங்க, நம்மகிட்ட கேட்டா இந்த விஷயத்தை சொல்லலாம், கேட்கறது இல்லையே என்று நினைப்பாங்க. எனவேதான் எல்லோரோடவே கலந்து முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பொதுமக்களிடத்திலே மனுக்களை வாங்குவதற்காக ஒரு காலத்தை ஒதுக்குகிறார். வருகிற மனுக்களை உடனடியாக தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே வந்த பொழுது கூட இந்த கல்லூரியில பள்ளியில இருந்து ஒரு டெஸ்க் பெஞ்ச் வேணும்னு கேட்டு ஒரு கோரிக்கை. எனவே இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை சென்னையிலே கட்டியிருக்கிறார்கள். திண்டியில பல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அங்கே பயன்பெறுகிறார்கள். இது மாதிரி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இவற்றை எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை போன்றவர்கள் நடத்துகிற இந்த மாதிரி முகாம்கள் தான் அவர்களுக்கு நேரடியாக உடனடியாக பயன்படுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே இதை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் என்னவெல்லாம் எங்கள் பக்கம் இருந்து எங்களால் செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதில் சொல்ல முடியவில்லை, மன்னிக்க வேண்டும். உங்களுடைய பெயரை சொல்வதை உங்களுடைய கடமை. எனவே இந்த பெயரெல்லாம் சொன்னால் முகாம் அவரோடு முடிந்துவிடும் என்ற காரணத்தால் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெயரெல்லாம் சொல்லாத காரணத்தால் என்னோடு வந்திருக்கிற நண்பருடைய பெயரையும் நான் இங்கே சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இந்த ரோடு போற ரோட அகலப்படுத்திக்கிறதுக்காக, இப்ப இருக்கிற அகலத்தை விட இன்னொரு அகலம் போடுவதற்காக அந்த நில உரிமையாளர்கள் அந்த இடத்தை கொடுப்பதற்கு மறைஞ்சிட்டார் பஸ். ஆனால் கொஞ்சம் பேக் நானா டாக்டர் நம்ம டாக்டர் சார் சார் கொஞ்சம் தள்ளிங்க அண்ணே 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 தம்பி கொஞ்சம் செல்போன் வைங்க, கொஞ்சம் முன்னாடி கொடுத்து எடுங்க.
சரி சார் இங்க பாருங்க மேடம் 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 இந்த பண்ண இல்லைங்க மேடம் சார் இங்கே வரும் அண்ணா